வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை. இதில் உயிரிழந்த சிறுவனின் சகோதரியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததை தட்டி கேட்டதால் சிறுவனை கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் அதிமுகவினர் சந்தித்து மனு. இனி விரிவான நிகழ்வுகள். காரைக்கால் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் உயிரிழந்த சிறுவனின் சகோதரியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததை தட்டி கேட்டதால் சிறுவனை கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் சிங்காரவேலு என்பவரின் மகன் சந்தோஷ் வயது 13 என்ற சிறுவன் வீட்டின் அருகே நேற்று விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறுவனை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனை தேடி வந்த நிலையில் இரவு வீட்டின் அருகே ஒரு வீட்டின் உள்ளே சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்த நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சிறுவனின் உடலை நிரவி போலீசார் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து சிறுவனை கொலை செய்த மர்ம நபர் குறித்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சிறுவன் கொலை செய்த வழக்கில் சிறுவனின் உடல் இருந்த வீட்டில் வசிக்கும் 17 வயது சிறுவனை தனிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் சிறுவன் உயிரிழந்ததின் முதல் கட்ட விசாரணையில் உயிரிழந்த சிறுவனின் சகோதரியிடம் கொலை செய்த சிறுவன் தவறாக நடந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட 13 வயது சிறுவனை கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. என் பொண்ணு அவ போய் கேட்கறதுக்கு என் தங்கச்சி ஏன்டா தப்பா நடந்துக்க கூப்பிட்டேன்னு போய் கேட்டிருக்கான் சார். என் பையன் இவ்வளோ வெளியே தள்ளி விட்டு அவன் உள்ளாக்க மாட்டிக்கிட்டா சார். என் பையன் அவனை வாயை கையை போட்டு கழுத்துல ஒரு வெட்டு கை காலெலாம் வெட்டியிருக்கா சார். அந்த இடத்துல பிள்ளை இறந்துருக்கா. மூச்சு விட முடியாம கத்த முடியாம பிள்ளை இறந்துட்டா சார். அப்புறமா வெளியே வந்து என்னட்ட சொல்ல வரவு பண்ணிட்டு இருந்து வெளியே வந்து பொண்ணு சொன்னிச்சு சார். நான் வந்து பக்கத்துக்குள்ள அவள் எஸ்கேப் ஆகிட்டா சார். பூட்டி விட்டு ஒரு சத்தமும் இல்லாமல் இருந்துப்பேன். நானும் அங்கங்கேயும் அலைஞ்சிட்டு பிள்ளைய கண்ணும் தேடிட்டு வந்து பார்த்தா 8 மணிக்கு ஜன்னல் வழியாக பார்த்தேன் சார். ரத்தம் ஆற உளுந்து பிள்ளை அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் கழுத்தில் ரத்தம் ஊற்றி அப்படியே பிள்ளைய போற்றி வச்சுட்டு ஓடிட்டா சார். கூட்டை உடச்சிட்டு நான் தான் சார் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே போட்டேன் சார். நீங்கள் கத்த நடவடிக்கை எடுக்கணும் சார். என் பையனுக்கு ஒரு நாய் தூக்கணும் சார். இல்லைன்னா என் கையில் கொண்டாந்து சார். நான் அவனை வெட்டிடுறேன் சார். முன்னாடிலேருந்து அது அண்ணன் என்ன தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்களா. அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி அம்மாட்ட ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தனால சொல்லலை. அப்புறமா ஒரு நாளைக்கு நேற்று என் அண்ணன்கிட்ட சொன்னேன்னா என் அண்ணன் உள்ளே போனான். போயிட்டு மறுபடியும் வந்துட்டான். வந்தோடனே எதுக்குடா போனேன்னு கேட்கும்போது பெயிண்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதை பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் கூப்பிட்டோன்னா அவன் போனானா. போயிட்டு மறுபடியும் வரல. சந்தோஷ் வாடா வெளியே அப்படின்னு சொல்லும்போது அது அண்ணன் மேலே தான் ஒரே ரத்தமாக இருந்ததா. என் பர்த்டே வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு மூலையில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சத்த நேரம் இரு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனாங்களா. நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். இது யாருக்கும் நடக்கக்கூடாது. நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தப்பாக நடந்த முயற்சி பண்ணாங்க. மேல் தான் கை வச்சாங்க. சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அறுசுவை உணவு வழங்கினார். புதுச்சேரி சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், சர்பத், இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை தேடி தேடி சென்று வழங்கி வந்தார். அவரது 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடற்கரைக்கு வந்து சுற்றுலா பயணிகள், ஏழை எளிய மக்கள் என அனைவரும் உண்டு பசியாறினர். இதில் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், வடை, பாயாசம், அப்பளம் என பல்வேறு வகையான அறுசுவை உணவுகளை வழங்கினார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகளும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் பவித்ரா வெல்டிங் ஒர்க்ஸ் நிறுவனமான ராஜவேலு ஏற்பாட்டில் கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அஜித், ஜில்லா விக்கி, போக்கிரி வேலு, பார்த்தசாரதி, சிவராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீமத் குரு சித்தானந்தா சுவாமிகள் 187ஆம் ஆண்டு குருபூஜை பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீமத் குரு சித்தானந்தா சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குருபூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று மாலை கலச பிரதிஷ்டை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அடுத்தடுத்து காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் ருத்ர ஜெபம் ஆகியவற்றுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச புறப்பாடு, அலங்காரம், மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீமத் குரு சித்தானந்தா சுவாமியை வணங்கி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமத் குரு சித்தானந்த அறங்காவலர் குழுவினர் மற்றும் இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் அதிமுகவினர் சந்திப்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி பேசினர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது 2009ஆம் ஆண்டு ஆர்டிகல் 21A நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2010ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தில் 2011இல் ஜெயலலிதா ஆட்சியில் இச்சட்டம் அமல்படுத்தப்பட்டது என்றும் இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் கூறினார். கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரியில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தியவர்கள் இச்சட்டத்தை 2021 வரை அமல்படுத்தவில்லை. தற்போது NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்தும் மத்திய அரசின் இச்சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்றார். இந்தியாவிலேயே LKGயில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும் என்றும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணையை இன்று வரை வெளியிடாமல் மத்திய அரசின் இந்த சட்டத்தையே புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அவமதித்து வருகின்றன. சமூக சமுதாய நலனில் அதிக அக்கறை செலுத்தும் துணைநிலை ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக கேட்டுக்கொள்வதாக அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறினார். காரைக்காலில் சிறுவன் கொலையில் உடலை பிரேத பரிசோதனை செய்ததற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்டு 5 மணி நேரமாக உடலை பெறாமல் போராடி வந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டதை ஒட்டி சிறுவனின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். காரைக்காலில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்த திருப்பங்களை கொண்டு இவ்வழக்கில் மேலும் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிறுவன் வீட்டின் அருகில் 17 வயது சிறுவன் என்பவன் சந்தோஷ் என்ற 13 வயது சிறுவனை கத்தியால் பல்வேறு இடங்களில் குத்தி கொடூரமாக கொலை செய்து சடலத்தை வீட்டில் பூட்டி வைத்து தப்பிச் சென்ற 17 வயது சிறுவனை காலை மயிலாடுதுறையில் காரைக்கால் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது கொலை வழக்காக போலீசார் பதிவு செய்துள்ளதை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் ஜிப்மர் மருத்துவ குழுவை கொண்டு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் வீடியோ பதிவுடன் உடல் பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கும் போது அரசு மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் முன் உடல் கூராய்வு செய்யப்பட்டது. இதனால் சிறுவனின் பெற்றோர் தங்களது கோரிக்கை நிறைவேறினால்தான் உடல் பிரேத பரிசோதனை ஏற்போம் என்றும் உடலை வாங்கும் என்றும் அறிவித்திருந்தனர்.
காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் பெற்றோர் மனுவும் அளித்துள்ளனர். உடல் கூராய்வு செய்யப்பட்டு சிறுவன் உடலை சுமார் 5 மணி நேரமாக உடலை பெறாமல் பெற்றோர்கள் போராடி வந்தனர். வழக்கை போக்சோ வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட சீனியர் சூப்பரண்ட் SSP மணிஷிடம் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் சிறுவன் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுடன் சமாதானம் பேச்சில் ஈடுபட்டு வந்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறி வந்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வழக்கு உரிய முறையில் விசாரணை நடைபெறும் என்றும் இது குறித்து புதுச்சேரி அரசிடம் தெரிவிக்கப்பட்டு விரைவில் உரிய பதில் அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்ததன் பேரில் சிறுவனின் உடலை வாங்க பெற்றோர் ஒப்புக்கொண்டனர். பின்னர் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவர்களிடம் சமாதானப்படுத்தி சிறுவனின் உடலை பெற்றோர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் இறுதி ஊர்வலம் நடைபெற்று நல்லடக்கம் செய்யப்படும் என்று உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் இளைஞர் அணி தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மே 28 உலக பட்டினி தினமான நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்டளையின்படி, கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனைப்படி வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியின் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி இளைஞர் அணி தலைவர் சுகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி தலைவி சத்யா, கிளை மன்ற தலைவர்கள் அருண்குமார், வசந்த்குமார், பிரதீப், ராம்கி, சஞ்சய் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.